எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். ராணுவ கூட்டு பயிற்சியில் பங்கேற்கும் இலங்கை. ஜனாதிபதியின் அதிகாரங்களை வலுப்படுத்தப்படவுள்ள விதம் தொடர்பில் அமெரிக்காவின் அறிக்கை. பிரித்தானியாவில் பிரதமரை விட 3126 மடங்கு அதிக ஊதியம் பெறும் பெண் வெளியாகியுள்ள தகவல். போலி கடவுச்சீட்டுடன் இலங்கை வந்த சுற்றுலா பிரஜை நாடு கடத்திய அதிகாரிகள். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கொரோனா தடுப்பூசிக்கு திடீர் தடை விதித்த நாடு. புலம்பெயர் விடுதலை புலி உறுப்பினர்களே இலங்கை மீது விசாரணையை கோருகின்றனர் பங்களாதேஷ் வெளிவிவகார அமைச்சர். ரஷ்ய வெளியுறவு மந்திரி இந்தியாவில் 2 நாட்கள் சுற்றுப்பயணம். வெளிநாட்டு வாழ் இந்திய குடியுரிமை அடையாள அட்டையில் பழைய பாஸ்போர்ட் எண் இருந்தாலும் இந்தியா செல்லலாம் இந்தியா தூதரகம் அறிவிப்பு. அமெரிக்காவின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த புதிய திட்டம் அதிபர் ஜோ பைடன் அறிவிப்பு. ராணுவ கூட்டு பயிற்சியில் பங்கேற்கும் இலங்கை. இந்தியா, பங்களாதேஷ் மற்றும் பூட்டான் ஆகிய நாடுகள் பங்கேற்கின்ற ராணுவ கூட்டு பயிற்சியில் இலங்கையும் பங்கேற்க உள்ளது. இந்த பயிற்சிகள் எதிர்வருகின்ற 4ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை டாக்காவில் நடைபெறவுள்ளது. பங்களாதேஷின் நிறுவனர் ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் பிறந்த நாள் நூற்றாண்டு நிகழ்வை முன்னிட்டு இந்த பயிற்சி டாக்காவில் நடைபெறும் என்று அண்மையில் அங்கு பயணம் செய்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்திருந்தார். இதன் அடிப்படையில் சாந்திர் அக்ரோஷனா என்ற சமாதானத்தின் முன்னோடி ஓட்டம் என்ற பெயரில் இந்த பயிற்சிகள் இடம்பெறவுள்ளது. இந்த பயிற்சியில் அமெரிக்கா, பிரித்தானியா, சவுதி அரேபியா, குவைத் மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளின் ராணுவத்தினர் பார்வையாளர்களாக பங்கேற்க உள்ளனர். ஜனாதிபதியின் அதிகாரங்களை வலுப்படுத்தப்படவுள்ள விதம் தொடர்பில் அமெரிக்காவின் அறிக்கை. இலங்கையில் கடந்த ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தல் சுதந்திரமாகவும் அமைதியான சூழ்நிலையிலும் நடைபெற்றதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் கோவிட் தொற்று நோய் நிலைமையை அந்த தேர்தல் நன்றாக முகாமைத்துவத்துடன் நடத்தப்பட்டுள்ளதாக கடந்த ஆண்டு இலங்கை சம்பந்தமாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு செலவிட்ட பணம் சம்பந்தமாக ஒரு கட்டுப்பாடு இருக்கவில்லை என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கையின் மனித உரிமை சம்பந்தமாகவும் அறிக்கையில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. போலீஸ் அதிகாரிகள் சாதாரண நபர்கள் மீது தாக்குதல் நடத்தியமை போன்ற மனித உரிமை மீறல்கள் சில கடந்த ஆண்டுகள் நடைபெற்று வருகின்றன. சிறைச்சாலையில் இட நெருக்கடி காரணமாக ஏற்பட்ட பிரச்சினைகள் பற்றியும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக அதிகளவானவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாலும் அந்த பயங்கரவாத தாக்குதலுடன் நேரடியாக சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்படுவார்கள் மத்தியில் இல்லை என்று அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. அரசியலமைப்பு சட்டத்துக்கு கொண்டுவரப்பட்டுள்ள 20வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின் மூலம் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியின் அதிகாரங்கள் வலுப்படுத்தப்பட்டுள்ள விதம் தொடர்பாகவும் அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் தன்னுடைய அறிக்கையில் கூறியுள்ளது. பிரித்தானியாவில் பிரதமரை விட 3126 மடங்கு அதிக ஊதியம் பெறும் பெண் வெளியாகியுள்ள தகவல். பிரித்தானியாவில் அதிக ஊதியம் வாங்கும் நபர் குறித்து தகவல் வெளியாகியுள்ளன. இதன்படி பெட் 365 என்ற நிறுவனத்தின் தலைவர் டெனிசியா மிக அதிக ஊதியம் பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர் கடந்த ஆண்டு மட்டும் 469 மில்லியன் பவுண்டுகள் ஊதியமாக பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு நாளுக்கு சராசரியாக 1.3 பில்லியன் பவுண்டுகள் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. அத்துடன் தமது வணிகத்தில் தமது 50% பங்குகளுக்காக அவருக்கு மற்றொரு 48 மில்லியன் பவுண்டுகள் ஈவுத்தொகையும் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் பாரிஸ் ஜான்சனை விட டெனிசியா 3126 மடங்கு அதிகமாக ஊதியம் பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர் சுமார் 1 மணி நேரத்துக்கு 54,000 பவுண்டுகளை ஊதியமாக பெறுகின்றார். இது பிரித்தானியாவில் 100 பெரிய பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களின் தலைமை நிர்வாகிகளின் சம்பளங்கள் அனைத்தையும் விட அதிகமாகும் என்று கூறப்பட்டுள்ளது. பெட் 365 நிறுவனமானது தங்களின் மூத்த மேலாளர்கள் அனைவருக்குமான ஊதியமாக கடந்த ஆண்டு மொத்தமாக 607 மில்லியன் பவுண்டுகள் கையளித்துள்ளது. டெனிசியா குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு சுமார் 6.8 பில்லியன் பவுண்டுகள் என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பிரித்தானியாவின் 5வது மிகப்பெரிய பணக்கார பெண்மணியாக டெனிசியா திகழ்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
போலி கடவுச்சீட்டுடன் இலங்கை வந்த சுற்றுலா பிரஜை நாடு கடத்திய அதிகாரிகள். போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி இலங்கையில் சுற்றுலா மேற்கொள்ள முயற்சித்த லெபனான் பிரஜை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் துபாயிலிருந்து எமிரேட்ஸ் விமானம் மூலம் இன்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். இதன்போது குடிவரவு குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகள் கடவுச்சீட்டை கோரிய போது மெக்சிகோ நாட்டு பிரஜை ஒருவரின் கடவுச்சீட்டை அவர் சமர்ப்பித்துள்ளார். குறித்த கடவுச்சீட்டை பரிசோதனைக்கு உட்படுத்திய போது அது சர்வதேச போலீசாரால் தரவுத்தளத்தினால் இடைநிறுத்தப்பட்டமை கண்டறியப்பட்டுள்ளது. இதே நேரம் குறித்த நபரின் பயணப்பையிலிருந்து ஜெர்மன் நாட்டு கடவுச்சீட்டு ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன்போது சந்தேக நபரிடம் தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணைகளில் ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென்கிழக்கு ஆசியா மற்றும் தெற்காசியா நாடுகளுக்கு அவர் சுற்றுலா மேற்கொண்டுள்ளமை தெரியவந்துள்ளது. இதையடுத்து எமிரேட்ஸ் விமானம் மூலம் சந்தேக நபர் துபாய்க்கு நாடு கடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கொரோனா தடுப்பூசிக்கு திடீர் தடை விதித்த நாடு. இந்தியாவில் பாரத் பயோஎன்டெக் நிறுவனம் கொரோனா வைரசுக்கு எதிராக கோவேக்சின் என்ற தடுப்பூசியை உருவாக்கிய நிலையில் அதற்கு பிரேசில் தடை விதித்துள்ளது. உலகையே ஆட்டிப்படைத்து வருகின்ற கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த எப்போதான் தடுப்பூசி கண்டுபிடிக்கப்படும் என்று பலரிடையே எதிர்பார்ப்பு இருந்தது. இதன்படி இந்தியா, பிரித்தானியா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளில் இதற்கான தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டுவிட்டதாக கூறப்பட்டது. இருப்பினும் சில கொரோனா தடுப்பூசிகள் கடும் விளைவுகளை ஏற்படுத்துவதை அறிய முடிந்தது. இந்நிலையில் கொரோனா வைரசுக்கு எதிராக இந்தியாவில் பாரத் பயோஎன்டெக் நிறுவனம் கோவேக்சின் என்ற தடுப்பூசி மருந்தை உருவாக்கியது. கோவேக்சினுக்கும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் கோவிஷீல்டு தடுப்பூசி மருந்துக்கும் அவசர கால பயன்பாட்டுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த தடுப்பு மருந்துகளை இந்தியா மனிதாபிமான அடிப்படையில் தனது அண்டை நாடுகளுக்கு வழங்கி வருகின்றது. இதற்கிடையில் 2 கோடிய கோவேக்சின் தடுப்பு மருந்தை பிரேசில் நாடு ஆர்டர் கொடுத்திருந்தது. ஆனால் திடீரென்று கோவேக்சின் தடுப்பூசியை இறக்குமதி செய்ய பிரேசில் சுகாதாரத்துறை தடை விதித்துள்ளது. இந்த தடுப்பூசிகள் பாதுகாப்பான முறையில் உற்பத்தி செய்யப்படுகிறதா என்பதை நிரூபிக்க உரிய ஆவணம் சமர்ப்பிக்கப்படவில்லை என்று கூறி தடை விதிக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் பயோஎன்டெக் நிறுவனம் அளித்துள்ள விளக்கத்தில் பிரேசில் சுகாதார அமைப்பு சுட்டிக்காட்டிய தேவைகளை உடனடியாக பூர்த்தி செய்வோம். இதற்கான காலக்கெடு குறித்து பிரேசிலுடன் ஆலோசித்து வருவதாகவும் இந்த விவகாரம் விரைவில் சுமூகமாக தீர்க்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புலம்பெயர் விடுதலை புலி உறுப்பினர்களே இலங்கை மீது விசாரணையை கோருகின்றனர். பங்களாதேஷ் வெளிவிவகார அமைச்சர். வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்த விடுதலை புலி உறுப்பினர்களே இலங்கை மீது சர்வதேச விசாரணையை கோருகின்றனர் என்று பங்களாதேஷ் வெளிவிவகார அமைச்சர் AK அப்துல் மாமேன் தெரிவித்துள்ளார். இம்மாதம் 5ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள G8 மாநாடு தொடர்பில் நேற்று நடைபெற்ற இணையவழி ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, போர் தொடர்பான சுய விசாரணைகளை இலங்கை மேற்கொண்டுள்ளது. இலங்கை மீதான ஐநா தீர்மானத்துக்கு எதிராக பங்களாதேஷ் வாக்களித்தமைக்கு பல நியாயப்படுத்தல்கள் உள்ளன. அயல் நாடுகளுக்கு ஆதரவு வழங்குவதோடு அரசியல் ரீதியான தீர்மானங்களுக்கு ஆதரவு வழங்காமல் இருக்கின்ற வெளியுறவு கொள்கையை பங்களாதேஷ் பின்பற்றுகின்றது. இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இந்து தமிழர்களுக்கு ஒரு சுயாதீன நிலத்துக்காக போராடிய போர்க்குணம் மிக்க பிரிவினைவாத குழுவே தமிழீழ விடுதலை புலிகள். விடுதலை புலிகள் பயிற்சி பெற்ற இராணுவம் மற்றும் கடற்படைகளை கொண்டிருந்தது. அவ்வாறாயின் அது ஒரு போராட்டக் குழு. விடுதலை புலிகளின் அதிகமான உறுப்பினர்கள் வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்துள்ளனர். இப்போது இதுபோன்ற விசாரணைகளுக்காக கோரிக்கைகளையும் அவர்களே முன்வைத்து வருகின்றனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ரஷ்ய வெளியுறவு மந்திரி இந்தியாவில் 2 நாட்கள் சுற்றுப்பயணம். ரஷ்ய நாட்டு வெளியுறவு அமைச்சக பெண் செய்தி தொடர்பு அதிகாரி மரியா ஜகரோவா செய்தியாளர்களிடம் கூறும்போது, ரஷ்ய வெளியுறவு மந்திரி செர்கா லாவ்ரோவ் ஏப்ரல் மாதம் 5 மற்றும் 6 ஆகிய 2 நாட்கள் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கின்றார். இந்த பயணத்தில் அவர் இந்திய வெளியுறவு மந்திரி ஜெய்சங்கருடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 நாட்டு வெளிவிவகார அமைப்புகளின் தலைவர்களும் இருதரப்பு உறவுகளின் நடப்பு நிலை பற்றி ஆலோசனை மேற்கொள்வார்கள். இந்த ஆண்டு நடைபெறவுள்ள உயர்மட்ட அளவிலான கூட்டத்துக்கு தயாராவது பற்றியும், கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான போரில் ஒத்துழைப்புடன் செயல்படுவது உள்ளிட்டவற்றையும் ஆலோசனையில் மேற்கொள்ளப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று மண்டல மற்றும் சர்வதேச அளவிலான நிகழ்ச்சிகள் பற்றிய முக்கியமான விஷயங்கள் கவனத்தில் கொள்ளப்படும். இது தவிர ஐநா, பிரிக்ஸ் உள்ளிட்ட சர்வதேச அரங்கில் ரஷ்யா மற்றும் இந்தியா இடையிலான பேச்சுவார்த்தைகளை அணுகுமுறைகளை பற்றியும் ஆய்வு செய்யப்படும் என்று கூறப்பட்டுள்ளது.
இந்திய சுற்றுப்பயணம் நிறைவடைந்த பின்னர் ஏப்ரல் 6 மற்றும் 7 ஆகிய திகதிகளில் பாகிஸ்தான் நாட்டுக்கு லாவ்ரோவ் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு வாழ் இந்திய குடியுரிமை அடையாள அட்டையில் பழைய பாஸ்போர்ட் எண் இருந்தாலும் இந்தியா செல்லலாம். இந்தியா தூதரகம் அறிவிப்பு. வெளிநாட்டு வாழ் இந்திய குடியுரிமை அடையாள அட்டையின் பழைய பாஸ்போர்ட் எண் இருந்தாலும் இனிமேல் இந்தியாவுக்கு செல்லலாம் என்று இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து இந்திய தூதரகம் வெளியிட்டிருக்கின்ற செய்திக்குறிப்பில், இந்தியாவைச் சேர்ந்த வெளிநாட்டு குடியுரிமை இருந்தால் அவர்கள் இந்தியாவுக்கு செல்ல உதவியாக வெளிநாட்டைச் சேர்ந்த இந்தியர் என்பதை குறிக்கின்ற OCI எனப்படுகின்ற அடையாள அட்டை வழங்கப்படுகின்றது. இந்த அடையாள அட்டையானது விண்ணப்பிக்கும் போது எந்த பாஸ்போர்ட் எண் உள்ளதோ அந்த எண்ணை இணைத்து இந்த ஆவணம் வழங்கப்படுகிறது. எனினும் வெளிநாட்டைச் சேர்ந்த இந்தியர் என்ற அடையாள அட்டையை வைத்திருக்கின்றவர்கள் புதிய பாஸ்போர்ட் எடுக்கும் போது அந்த எண் அடையாள அட்டையில் இருப்பதில்லை. இதனால் ஒரு சில விமான நிலையங்களில் உள்ள குடியுரிமைத்துறை அதிகாரிகள் இந்தியாவுக்கு செல்ல அனுமதிப்பதில்லை. கடந்த மார்ச் மாதம் அமெரிக்காவிலிருந்து OCI அடையாள அட்டை பெற்ற இந்தியர் தனது தந்தையின் இறுதிச் சடங்குக்காக துபாய் சர்வதேச விமான நிலையம் வழியாக செல்வதற்காக வந்தார். அவருடைய அடையாள அட்டையில் பழைய பாஸ்போர்ட் எண் இருந்ததால் அவர் இந்தியாவுக்கு பயணத்தை தொடர அனுமதிக்கப்படவில்லை. அதன் பின்னர் இந்திய துணை தூதரகம் உதவியின் மூலம் அவர் இந்தியாவுக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டார். இதன் காரணமாக இனிமேல் OCI அடையாள அட்டையில் பழைய பாஸ்போர்ட் எண்கள் இருந்தாலும் இந்தியாவுக்கு செல்ல அனுமதிக்கப்படுவர். இதற்காக பழைய பாஸ்போர்ட்களை கொண்டு வர வேண்டும் என்ற கட்டாயமில்லை. இதன் மூலம் ஏற்படுகின்ற சிரமங்களை போக்கிக் கொள்ள தங்களுடைய பழைய OCI அடையாள அட்டைகளை சமர்ப்பித்து தற்போது இருக்கின்ற புதிய OCI அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். இதனை இந்த ஆண்டு இறுதி வரை பெற்றுக்கொள்ளலாம். இதன் மூலம் இந்தியாவுக்கு பயணம் செய்வதில் எவ்வித சிரமமும் இருக்காது. இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த புதிய திட்டம். அதிபர் ஜோ பைடன் அறிவிப்பு. கொரோனா பாதிப்பு எண்ணிக்கையில் அமெரிக்கா உலக அளவில் முதலிடத்தில் உள்ளது. தொற்று நோய் பாதிப்புகளை கட்டுப்படுத்த அதிபர் ஜோ பைடன் தலைமையிலான அரசு தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அதே சமயம் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் ஜோ பைடன் பல்வேறு திட்டங்களை அறிவித்து வருகின்றார். அந்த வகையில் அமெரிக்காவின் உட்கட்டமைப்பு மற்றும் வேலைவாய்ப்பு வசதிகளை மேம்படுத்த சுமார் $2 டிரில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவில் அதிபர் ஜோ பைடன் புதிய திட்டத்தை அறிவித்துள்ளார். இது குறித்து பென்சில்வேனியாவின் பிட்ஸ்பர்கில் பேசிய போது ஜோ பைடன் கூறியதாவது, உட்கட்டமைப்பு வசதிகள், தட்பவெப்ப மாற்றம், கொரோனா தொற்று போன்றவற்றால் அமெரிக்காவின் பொருளாதாரம் பெரும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளது. அவற்றை மீண்டும் கட்டமைக்க வேண்டிய அவசியம். அதனால் உட்கட்டமைப்பு மாற்றம் பொருளாதாரத்தை மேம்படுத்த இதுவரை இல்லாத வகையில் $2 டிரில்லியன் முதலீடு செய்யும் திட்டத்தை ஆரம்பித்துள்ளேன். உலகில் மிகப்பெரிய பொருளாதார சக்தி மிக்க நாடாக அமெரிக்கா தொடர வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. இந்த திட்டத்தின் மூலம் அமெரிக்காவில் வேலை வாய்ப்புகள் வரலாற்றில் இல்லாத வகையில் அதிகரிக்கும். பொருளாதாரமும் மாபெரும் வளர்ச்சி பெறும். 2ஆம் உலகப் போர் முடிந்த பின்னர் அமெரிக்காவில் வேலை வாய்ப்புகளை உருவாக்க அதிக முதலீடு செய்யப்பட்டது. அதன் பின்னர் தற்போதுதான் வேலைவாய்ப்பு மற்றும் உட்கட்டமைப்புக்காக அதிக முதலீடு செய்யப்படுகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.